ஹாய் விவர்ஸ், பொதுவா மேஜிக் செய்றவங்க ஏதாவது ட்ரிக்ஸ்களை பயன்படுத்தி மேஜிக்கல்ல செஞ்சு நம்மள ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மள ஆச்சரியப்படுத்தின சூப்பரான 6 மேஜிக் ட்ரிக்ஸ்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஃப்ளோட்டிங் மேன். இப்படி அந்தரத்துல மிதக்கிற மனிதனை பாக்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த மாதிரி அந்தரத்துல மிதக்கிற மேஜிக்க யூரோப் போன்ற நாடுகள்ல உள்ள தெருக்கள்ல தான் அதிகமா செய்யறாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த மேஜிக்க இந்தியாவிலயும் சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். இத பாக்குறப்போ இவர் எந்த சப்போர்ட்டுமே இல்லாம காத்துல மிதக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா இந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிற ட்ரிக்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி அந்தரத்துல மிதக்கிறவங்க கையில ஒரு குச்சியை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இவங்க இந்த குச்சியோட சப்போர்ட்ல தான் இந்த மாதிரி மிதந்துட்டு இருக்காங்களாம். இவங்க போடுற ட்ரெஸ்ஸுக்குள்ள இந்த குச்சியோட கனெக்ட் பண்ண ஒரு ஸ்டீல் சேர் மாதிரியான சீட் இருக்குமாம். அதுல உட்காந்துக்கிட்டு தான் இந்த மாதிரி அந்தரத்துல மிதக்கிற மேஜிக் ட்ரிக்ஸை செஞ்சுட்டு இருக்காங்களாம். அடுத்தது டாலர் பில் மேஜிக். யூஎஸ்ல நடந்த ஒரு மேஜிக் ஷோல அங்க மேஜிக் செஞ்ச ஒரு மெஜிஷியன் $1 பணத்தை $100 மாத்தி மேஜிக் பண்ணி அங்க இருந்தவங்க எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்காரு. இவர் எப்படி $1 $100 மாத்தினாருன்னு இந்த மேஜிக்க பார்த்துட்டு இருந்த எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற ட்ரிக்ஸ் என்னன்னா, $1 இந்த மாதிரி மடிக்கும் போது அவருக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருந்த இந்த $100 பணத்தை விரிச்சு காட்டிடுவாராம். இந்த மேஜிக் ட்ரிக்ஸை பயன்படுத்தி தான் இந்த மெஜிஷியன் $1 பணத்தை $50 இல்ல $100 மாத்தி காமிக்கிறாராம். அடுத்தது வாக்கிங் on water. இந்த மாதிரி தண்ணிக்கு மேல நடக்கிற மேஜிக்க பார்க்கும்போது நமக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கும். இந்த மாதிரியான மேஜிக்க நிறைய மெஜிஷியன்ஸ் நிறைய இடங்கள்ல செஞ்சு அசத்திருக்காங்களாம். அதுலயும் சில பேர் கடலுக்கு மேலேயே நடக்கிற மாதிரி கூட மேஜிக் செஞ்சு அசத்திருக்காங்க. ஆனா இதுல இருக்கிற ட்ரிக்ஸ் என்னன்னா, இவங்க தண்ணிக்கு மேல நடக்கிறதுக்கு முன்னாடியே டிரான்ஸ்பரண்டான கண்ணாடியால ஒரு பிளாட்ஃபார்மை செஞ்சு தண்ணிக்கு அடியில ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் மேல தான் நடப்பாங்களாம். இத வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இவங்க தண்ணிக்கு மேல நடக்கிற மாதிரி தெரியுமாம். இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி மேஜிக்க பல இடங்கள்ல செஞ்சு அசத்துறாங்களாம். அடுத்தது டிஸ்அப்பியரன்ஸ் அட் ட்ரக். ஒரு பெரிய ட்ரக்கை மறைய வைக்கிறது சாத்தியமே இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அமெரிக்காவில் நடந்த ஒரு மேஜிக் ஷோல இந்த பெரிய ட்ரக்கையே மறைய வச்சு மேஜிக் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரக்கை சுத்தி ஆடியன்ஸ்களையும் நிக்க வச்சு ஆடியன்ஸ் முன்னாடி தான் இந்த ட்ரக்கையே மறைய வச்சிருக்காங்க. ஆனா இதுல இருக்கிற ட்ரிக்ஸ் என்னன்னா, இது ஒரு மேஜிக்கே கிடையாதாம். டிவி ஷோல ட்ரக்கையே மறைய வைக்கிற மாதிரி காட்டணுங்கிறதுக்காக இவங்க ஃபேக்கா இவங்க ஆளுங்களையே ஆடியன்ஸை நிக்க வச்சுட்டு ட்ரக்கை துணியால மூடுற மாதிரி காட்டிட்டு அதுக்குள்ள இருக்கிற இந்த ட்ரக்கை எடுத்துட்டு போய் வேற இடத்துல விட்டுட்டு ரிமூவ் பண்ணி ட்ரக்க மறைய வச்ச மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற ஃபேக் ஆடியன்ஸ்களையும் உண்மையிலேயே ட்ரக் மறைஞ்ச மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க சொல்லி நம்ம பார்வைக்கு ட்ரக் உண்மையிலேயே மறைஞ்ச மாதிரி காட்டுறாங்களாம். அடுத்தது ஸ்வாட் ஸ்வெல்லோவிங். இந்த மாதிரி கத்திய வாய் வழியா உடம்புக்குள்ள விடுறது பாக்குறதுக்கு ரொம்பவும் பயங்கரமா இருக்குல்ல. இந்த மாதிரியான சாகசத்தை சில மெஜிஷியன்ஸ் பல வருஷங்களா ட்ரைனிங் எடுத்து உண்மையிலேயே செய்யறாங்களாம். இவங்க கத்திய வாய்க்குள்ள விடும்போது இவங்க தொண்டை பகுதியில இருந்து வயிறு பகுதி வரைக்கும் ஒரே நேர்கோட்ல இருந்தாதான் இந்த சாகசத்தை செய்ய முடியுமாம். அதுலயும் இது ரொம்பவும் ஒரு ஆபத்தான சாகசமாம். அதுலயும் இதை யாரும் சும்மா கூட ட்ரை பண்ணி பாத்துறாதீங்க. அதே நேரத்துல இந்த சாகசத்தையும் நிறைய மெஜிஷியன்ஸ் ஃபேக்காவும் செய்யறாங்களாம். அவங்க பண்ற ட்ரிக்ஸ் என்னன்னா, இவங்க வாய்க்குள்ள விடுற கத்தி போலியான கத்தியாம். இந்த கத்திய வாய்க்குள்ள விடும்போது இது தொண்டைக்குள்ள போகாம வாய்க்குள்ளேயே மடங்குற மாதிரி ஃபேக்கான கத்திய வச்சுதான் இந்த மாதிரி பண்றாங்களாம். நம்ம கடைசியா பார்க்க போறது ஸ்பிளிட் மேன் ட்ரிக். இந்த மாதிரி பாதி உடம்போட நடந்து வர மெஜிஷியனை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பயந்து ஓடுவாங்களாம். இது மாதிரி பாதி உடம்போட நடந்து வரத ட்ரோன் மேன் மேஜிக்னு சொல்றாங்க. ஆனா இதுல இருக்கிற ட்ரிக்ஸ் என்னன்னா, இவரோட உடம்ப இந்த மாதிரி ஷேப்ல மாத்தி வச்சுக்கிட்டு தான் இதை செய்யறாராம். இந்த மாதிரி பொசிஷன்ல தன்னோட உடம்ப வளைச்சு வச்சுக்கிட்டு நடக்கும்போது இத பாக்குறவங்களுக்கு பாதி உடம்போட நடந்து வர மாதிரியே தெரியுமாம். ஆனா இவருக்கு பின்னாடி போய் பார்த்தாலே இது ஒரு ஃபேக்கான மேஜிக்னு தெரிஞ்சிருமாம். இந்த ட்ரிக்ஸை பயன்படுத்தி தான் இவர் பாதி உடம்போட நடந்து வர மாதிரி மேஜிக் பண்றாராம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கனோ, அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.